ஆகும். எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம். நிச்சயமாக மறுமையில் செவி புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதனதன் செயல் பற்றி கேள்வி கேட்கப்படும். மேலும் நீர் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்துவிட முடியாது, மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது. இவை அனைத்தின் தீமையும் இறைவனிடத்தில் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. இவையெல்லாம் உம்முடைய ரப்பு உமக்கு வஹி மூலம் அறிவித்துள்ள ஞான உபதேசங்களாகும். ஆகவே அல்லாஹுவுடன் வேறு நாயனை இணையாக ஏற்படுத்தாதீர். அப்படி செய்தால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் துரத்தப்பட்டவராகவும் நரகத்தில் எறியப்படுவீர். முஷ்ரிக்குகளே, உங்கள் ரப்பு உங்களுக்கு ஆண் மக்களை அழைத்துவிட்டு தனக்கு மட்டும் மலக்குகளிலிருந்து பெண் மக்களை எடுத்துக் கொண்டானா? நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் பொய்க்கூற்றையே கூறுகிறீர்கள். இன்னும் அவர்கள் சிந்தித்து படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த குர்ஆனில் திட்டமாக பல்வேறு விளக்கங்களை கூறியுள்ளோம். எனினும் இவை யாவும் அவர்களுக்கு உண்மையிலிருந்து ஓடிவிடுதலை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லை. நபியே, நீர் சொல்வீராக, அவர்கள் கூறுவது போல் அவனுடன் வேறு ஒரு தெய்வம் இருந்தால் அப்போது அது அர்ஷுடையவன் அல்லாஹு தஆலாவின் அளவில் ஒரு வழியை தேடி கண்டுபிடித்து சென்று இருக்கும் என்று. அவன் மிகவும் பரிசுத்தமானவன். இன்னும் அவர்கள் கூறும் கூற்றுகளை எல்லாம் விட மிகவும் உன்னதமானவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றான். 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அவன் புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவும் இல்லை. எனினும் அவற்றின் துதி செய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக அவன் சாந்தமும் பொறுமை உடையவனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். நபியே, நீர் குர்ஆனை ஓதினால் உமக்கு இடையிலும் மறுமையின் மீது ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இடையிலும் மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை அமைத்து விடுகிறோம். இன்னும் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வதை விட்டும் அவர்களுடைய இருதயங்களில் மேல் மூடிகளையும் அவர்களுடைய காதுகளின் மீது கடினமான செவிட்டுத்தனத்தையும் நாம் அமைத்து விடுகிறோம். இன்னும் குர்ஆனில் உம்முடைய ரப்பு ஒருவனை மட்டும் நீர் குறித்துச் சொல்லும் போது அவர்கள் வெறுப்படைந்து தம் பின்புறங்களில் திரும்பி விரண்டவர்களாக பின்வாங்கி விடுகிறார்கள். நபியே, அவர்கள் உமக்கு செவி சாய்த்தால் என்ன நோக்கத்துடன் செவி சாய்க்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். அவர்கள் தமக்குள் ரகசியமான ஆலோசனை செய்யும் போது சூன்யம் செய்யப்பட்ட ஒரு மனிதரையே அன்றி வேறெவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரர்கள் சொல்லும் போதும் நாம் நன்கு அறிவோம். நபியே, உமக்கு அவர்கள் எத்தகைய ஊமைகளை சொல்கிறார்கள் என்பதை கவனித்து பாரும். ஆகவே அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். நேரான வழியை கண்டுகொள்ள அவர்களால் முடியாது. இன்னும் இறந்துபட்டு எலும்புகளாகவும் உக்கி போனவையாகவும் நாங்கள் ஆகிவிட்ட பிறகு நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுகிறவர்களா என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகுங்கள், அல்லது மிக பெரிதென உங்கள் நெஞ்சங்களில் தோன்றும் வேறொரு படைப்பாய் ஆகுங்கள். எப்படியானாலும் நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள். எங்களை எவன் மறுமுறையும் உயிர் கொடுத்து மீட்டுவான் என்று அவர்கள் கேட்பார்கள். உங்களை எவன் முதலில் படைத்தானோ அவன்தான் என்று நபியே நீர் கூறும். அப்போது அவர்கள் தங்களுடைய சிரசுகளை உம்பக்கம் சாய்த்து அது எப்போது நிகழும் என்று கேட்பார்கள். அது வெகு சீக்கிரத்திலும் ஏற்படலாம் என்று கூறுவீராக. உங்களை இறுதியில் அவன் அழைக்கும் நாளில் நீங்கள் அவன் புகழை ஓதியவர்களாக பதில் கூறுவீர்கள். மரணத்துக்கு பின் சொற்ப காலமே தங்கி இருந்ததாக நீங்கள் நினைப்பீர்கள். நபியே, என் அடியார்களுக்கு அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக. நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு இடையில் தீயதை தூண்டி விஷமம் செய்வான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான். உங்களுடைய ரப்பு உங்களை பற்றி நன்கு அறிவான். அவன் நாடினால் உங்களுக்கு கிருபை செய்வான், அல்லது அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான். நாம் உம்மை அவர்களுக்கு வக்கீலாக பொறுப்பாளியாக அனுப்பவில்லை. உம்முடைய இறைவன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லாவற்றையும் பற்றி நன்கு அறிவான். நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விட திட்டமாக நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம். இன்னும் தாவூதுக்கு ஜபூர் வேதத்தையும் கொடுத்தோம். அவனை அன்றி வேறு தெய்வங்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பவற்றை அழைத்து பாருங்கள். அவை உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்திக்கவோ அல்லது திருப்பி விடவோ சக்தி பெறவில்லை என்பதை அறிவீர்கள்.
இவர்கள் அழைக்கும் அந்த தெய்வங்களே தம் இறைவனிடம் பரிந்து பேசுவதற்கு அவனிடத்தில் நெருங்கியவர் யார் என்று தேடிக்கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை கிருபையை எதிர்பார்த்துக் கொண்டும் அவனுடைய வேதனைக்கு பயந்து கொண்டும் இருக்கின்றன. நிச்சயமாக ரப்பின் வேதனை எவரும் அஞ்சக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் கியாம நாளைக்கு முன்னே அழிச்சாட்டியம் செய்யும் எந்த ஊரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை. இது ஏட்டில் வரையப்பெற்றே இருக்கிறது. நம்முடைய அத்தாட்சிகளை இவர்களுக்கு முந்தியவர்களும் பொய்ப்பித்ததை தவிர வேறு எதுவும் இவர்கள் கோரும் அத்தாட்சிகளை அனுப்ப நம்மை தடுக்கவில்லை. இதற்கு முன் நாம் சமூது கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடான அத்தாட்சியாக கொடுத்திருந்தோம். அவர்களோ வரம்பு மீறி அதற்கு அநியாயம் செய்தனர். மக்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அன்றி நாம் இத்தகைய அத்தாட்சிகளை அனுப்புவதில்லை. நபியே, நிச்சயமாக உம்முடைய ரப்பு மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று உமக்கு கூறியதை நினைவு கூர்வீராக. தவிர நாம் உமக்கு காண்பித்த காட்சியும் சபிக்கப்பட்ட மரத்தை பற்றி நாம் குர்ஆனில் கூறியிருப்பதும் மனிதர்களுக்கு சோதனையாகவே அன்றி வேறில்லை. இன்னும் நாம் அவர்களை அச்சுறுத்துகின்றோம். ஆனால் இது அவர்களுடைய பெரும் அழிச்சாட்டியத்தையே அதிகரிக்கச் செய்கின்றது. இன்னும் நினைவு கூறுவீராக, நாம் மலக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று கூறிய போது இப்லீஸை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள். அவனோ, களிமண்ணால் நீ படைத்தவருக்கா நான் சுஜூது செய்ய வேண்டும் என்று கூறினான். எனக்கு மேலாக கண்ணியப்படுத்திய இவரை பார்த்தாயா? நீ எனக்கு கியாம நாள் வரை அவகாசம் கொடுத்தால் நான் இவருடைய சந்ததியரில் சிலரை தவிர நிச்சயமாக மற்றெல்லோருக்கும் வழிகேடு என்னும் கடிவாளத்தை பூட்டி விடுவேன் என்று இப்லீஸ் கூறினான். நீ போய்விடு. அவர்களில் உன்னை பின்பற்றுபவர் இருந்தால் நிச்சயமாக நரகம்தான் உங்கள் அனைவருக்கும் கூலியில் நிரப்பமான கூலியாக இருக்கும். இன்னும் அவர்களில் இருந்து நீ எவரை வழிசருகச் செய்ய அவர்களை உன் கூப்பாட்டை கொண்டு வழிசருகச் செய். உன்னுடைய குதிரை படையையும் காலாட்படையையும் கொண்டு அவர்களை இழுத்துக்கொள். அவர்களுடைய செல்வங்களிலும் குழந்தைகளிலும் நீ கூட்டாக இருந்து கொள். அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் கொடு என்றும் அல்லாஹ் கூறினான். ஆகவே ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றமே அன்றி வேறில்லை. நிச்சயமாக மோமீனான என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அல்லாஹ் கூறினான். நபியே, அந்த என் நல்லடியார்களை காத்துக்கொள்ள உம்முடைய ரப்பு போதுமானவன். மானிடர்களே, உங்கள் ரப்பு இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடிச் சம்பாதித்துக் கொள்ளும் பொருட்டு கப்பலை அவனே கடலில் செலுத்துகிறான். நிச்சயமாக அவன் உங்கள் மீது மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் கடலில் உங்களை ஏதேனும் துன்பம் தீண்டினால் அவனை அன்றி நீங்கள் தெய்வங்கள் என எவற்றை அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவை யாவும் மறைந்துவிடும். எனினும் அல்லாஹ் உங்களை ஈடேற்றி கரையளவில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள். இன்னும் மனிதன் மகா நன்றி மறப்பவனாகவே இருக்கின்றான். கரை சேர்ந்தபின் அவன் உங்களை பூமியில் ஒரு புறத்தில் புதையும்படி செய்துவிட மாட்டான் என்றோ, அல்லது உங்கள் மீது கல் மாறி மண் மாறி பெய்யும் சூறாவளி காற்றை அனுப்ப மாட்டான் என்றோ அச்சம் தீர்ந்திருக்கிறீர்களா? பின்னர் நீங்கள் உங்களை பாதுகாப்போர் எவரையும் காண மாட்டீர்கள். அல்லது அவன் மீண்டும் ஒரு தடவை அக்கடலில் உங்களை மீளச் செய்து எல்லாவற்றையும் முறித்துத் தள்ளும் புயல் காற்றை உங்கள் மீது அனுப்பி நீங்கள் நன்றி மறந்து மாறு செய்ததற்காக உங்களை மூழ்கடித்து விட மாட்டான் என்றும் நீங்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறீர்களா? அப்படி நேர்ந்தால் ஏன் இவ்விஷயத்தை அவ்வாறு செய்தோம் என நம்மை தொடர்ந்து உங்களுக்காக கேட்போர் எவரையும் காண மாட்டீர்கள். நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம். இன்னும் கடலிலும் கரையிலும் அவர்களை சுமந்து அவர்களுக்காக நல்ல உணவும் மற்றும் பொருள்களையும் அளித்து நாம் படைத்துள்ள படைப்புகள் பலவற்றையும் விட அவர்களை தகுதியால் மேன்மைப்படுத்தினோம். நபியே, நாம் எல்லா மக்களையும் அவரவர்களுடைய தலைவர்களுடன் அழைக்கும் நாளை நீர் நினைவூட்டுவீராக. அந்நாளில் எவருடைய செயல் குறிப்பு ஏடு அவருடைய வலக்கையில் கொடுக்கப்படுகிறதோ அத்தகைய நற்பேருடையவர்கள் தம் ஏடுகளை நிம்மதியுடன் படிப்பார்கள். இன்னும் அவர்கள் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். யார் இம்மையில் நேர்வழி அடையா குருடனாக இருக்கிறானோ அவன் மறுமையிலும் நற்பேற்றை காணா குருடன்தான். இன்னும் அவன் நேர்வழியில் மிகவும் தவறியவனாவான். நபியே,
இன்னும் நாம் உமக்கு வஹீ மூலம் அறிவித்தோமே, அதை விட்டும் அல்லாததை நம்மீது நீர் இட்டுக்கட்டி கூறும்படி உம்மை திருப்பிவிடவே அவர்கள் முனைந்தார்கள். அவ்வாறு நீர் செய்திருந்தால் உம்மை அவர்கள் உற்ற நண்பராகவும் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். மேலும் நாம் உம்மை ஹக்கான பாதையில் உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை எனில் நீர் கொஞ்சம் அவர்கள் பக்கம் சாய்ந்து போயிருத்தல் கூடும்.